நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் இருக்கக்கூடிய கருட பெருமாள் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நாம ஒளிபரப்பணும். நம்மளுக்கெல்லாம் சிக்காத ஒரு புகைப்படம், அதாவது ஒரு அதிசயமான புகைப்படம். கருட பெருமாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கருடன் ஒன்று விழுந்து இறந்த ஒரு இடத்தை கருட பெருமாள் கோவிலா அமைச்சிருக்காங்க முன்னோர்கள். அதன் அடிப்படையில தற்போது புனரமைப்பு பணிகள் எல்லாம் முடிவடைந்து இந்த கும்பாபிஷேகம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நம்ம இந்த பகுதியில செல்ல பிள்ளையா, மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஒரு அன்பானவரா, மிகப்பெரிய ஒரு பாராட்டு, ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கலான ஒரு மனிதர் இந்த கோயிலை முன்னாடி நின்று நடத்தி வச்சிருக்கார் கும்பாபிஷேகத்தை. அவர் வேற யாரும் இல்லை, மங்களம் பகுதியை சேர்ந்த மகேந்திரன் அப்படிங்கிறவர் தான். அவருடைய தலைமையில இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை திருப்பூர் சக்தி பீட காமாட்சி ஆதீனமா ஆனா என்ன திருப்பூர் சக்தி பீடம் ஸ்ரீ சக்தி பீடம் புரி திருப்பூர் சக்தி பீடம் ஸ்ரீ சக்தி பீட ஆதீனம் ஸ்ரீ சக்தி சிவாச்சாரியார் பங்கேற்று இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சார். அப்போ அன்னைக்கு நாம எடுத்த போது எல்லா வீடியோவுமே நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா புகைப்படங்கள் பெரிதா நம்ம எடுக்கல. ஆனா கும்பாபிஷேகம் முடிஞ்சு கீழே அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. அலங்கார பூஜை முடிவடைந்து அந்த சுவாமிகள் ஒரு புகைப்படம் எடுத்தார். அந்த புகைப்படத்துல என்ன ஒரு மிராக்கல் அப்படின்னா, அதாவது இந்த சிலை தான், இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிலை தான் நான் சொல்லக்கூடிய சுவாமி. அந்த சுவாமி கருட பெருமாள் கருப்பு நிறத்துல கல் சிலையா இங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன். அப்ப அவர் புகைப்படம் எடுக்கும்போது அந்த உடல் மட்டும், அதாவது ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு இல்ல, மகாவிஷ்ணு கருட பெருமாள் மட்டும் ப்ளூ கலர்ல முழுமையா உடல் மட்டும் காட்சி அளிச்சிருக்கார். இது எல்லாத்துக்குமே ஒரு மிராக்கலா இருந்த அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா அதுன்னு சொல்லி பல விஷயம் யோசனை பண்ணி பார்த்துமே நம்மளால அதை எது கம்பேர் பண்ண முடியல. ஒரிஜினலாவே அந்த கலர் ப்ளூ கலர்ல அந்த புகைப்படத்துல அவர் காட்சி அளிச்சிருக்கிறார். இதை எப்படி என்னங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகவே யார் அந்த புகைப்படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்களை இப்ப இந்த கோயிலுக்கு வர வச்சு நம்மளும் அந்த குழப்பத்தை தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். வணக்க சுவாமி. சக்தி பீடத்துடைய ஆதீனம் இந்த சுவாமிகள் தான் அந்த புகைப்படத்தை எடுத்தவர். என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டுக்குவோம். சாமி, என்ன நடந்துச்சு? நானும் தான் இந்த கும்பாபிஷேகத்தை முழுசா ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அந்த புகைப்படம் கிடைக்கல. இது என்ன நடந்துச்சு? அதாவது கும்பாபிஷேகம் நிறைவா அண்ணனுடைய உறுதுணையோடு, ஊர் பொதுமக்களுடைய உறுதுணையோடு சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் கடந்த 2 ஆண்டு காலங்களாக இந்த கும்பாபிஷேகத்தை செய்கிறதுக்கு அண்ணன் இந்த பெருமாளுடைய திருநீலையே பயங்கரமான நிலை. இந்த கும்பாபிஷேகம் தொடங்கின நாள் முதலா அற்புதங்களே நிகழ்த்தி வந்தேன். சரிங்களா? ஒவ்வொரு நிகழ்வும் ஹரித்வார்ல இருந்து சுவாமி வருவார்னு எதிர்பார்க்கல. சரிங்களா? ஹரித்வார்ல இருந்து காயத்ரி பீடத்துல இருந்து சுவாமிகள் எழுந்திருந்தார். அவராகவே பெருமாள் கூட்டு வந்ததா எழுந்திருந்தார். ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா நிகழ்வு அற்புதமாகவே நிகழ்ந்தது. அதே போன்று கோபுர கலசங்கள் பிரதிஷ்டை செய்யும் பொழுது 3 கருட பெருமான் சுத்தி வந்தாங்க. அதே போன்று தீர்த்தம் ஊத்தப்பையும் 3 கருடன். சரிங்களா? நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், கருடன் வருவாரா கருட வருவாள். அப்ப கருட பத்து சொல்லி 3 கருட பெருமான்களும் கிழக்கு திசையிலிருந்து காட்சி தந்தாங்க. அது அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி தீர்த்தம் ஊத்திட்டு மேல கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று கீழே வந்தோம். கீழே மூலவமூர்த்திகள் கும்பாபிஷேகம் செய்து மகாபிஷேகம் தீபாராதனை அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெறும் பொழுது, சரிங்களா, தீபாராதனை நிறைவுற்று நான் வெளியில நம்மளுடைய செல்லையே ஒரு புகைப்படம் எடுக்குமேன்னு தோணி அந்த புகைப்படத்தை எடுத்தேன். அந்த புகைப்படத்துல நீலமேனியாகவே நின்ற கண்ணனாக நமக்கு காட்சி அளித்தார். அந்த இடத்துல மகாவிஷ்ணுடைய திருமேனி என்ன நிறமோ அந்த நிறத்துல ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோ அந்த நீல மேனி காணவில்லை, அவரை மட்டும் நீலமேனியாக கண்டேன். அது பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தீங்களா? நான் தான் எடுத்தேன். நான் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போய், சரிங்களா, இரவு பொழுதுல தான் பார்த்தேன். சாயரக்ஷா இருக்குமானா உங்களுக்கு கூப்பிடப்ப சாயரக்ஷ பொழுதுல பார்த்தேன். 5 மணி பொழுதுல பார்த்தோட்டி அண்ணாவுக்கு தெரிவிச்சேன். அதை தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான், அண்ணா இந்த மாதிரி எனக்கு மேலே இந்த புல்லரிச்சு போச்சுன்னா, சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா பெருமாளுடைய திருமேனி
இந்த கருப்பு திருமேனியாக தான் இருக்கார். ஆனா நான் எடுத்த புகைப்படத்தின் வாயிலாக கருட பெருமாள் இங்கே இருப்பதை உணர்த்துவதற்காகவே அந்த திருமேனியை இந்த இடத்துல காட்டியிருக்காருன்றத நாங்க ஆக்கப்பூர்வமாக இந்த இடத்துல உறுதியா நம்புகின்றோம். அவருடைய கலர் ஒரிஜினல் கலரா நீங்க எப்படி கும்பிடுவீங்க? திருநீலமேனி நீலகண்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். திருநீலமேனி கொண்ட எம்பெருமானே அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். பாசுரங்களும் உண்டு. திருநீலமேனி அப்படின்னு தான் அவருக்கும் உண்டு. அவர் இருக்கக்கூடிய கலரே பார்த்தீங்கன்னா திருநீலமேனியா தான் இருக்கார். சரிங்களா? அந்த திருநீலமேனியை இந்த இடத்துல காட்டி வைத்து இங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி பக்தர்களுக்கெல்லாம் உணர்த்துவதற்காகவே அந்த நீலமேனியை காட்டியிருக்கார். அந்த புகைப்படமானது சரிங்களா அண்ணாவுக்கும் அனுப்பிச்சு வச்சேன். அதே போன்று சரவணன் அவர்களுக்கும் அனுப்பிச்சு வச்சு அந்த புகைப்படமானது நான் அதை பார்த்தோட்டி அப்படியே மேலாம் மெய் செலுத்து போய் இப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்கே அந்த புகைப்படமானது நமக்கெல்லாம் அமைந்துள்ளது. இவர் அனுப்பிச்சு அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல. நானும் ஏதாவது லைட் போட்டிருப்பாங்களா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மிராக்கில் எல்லா விதத்துலையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். நான் எடுத்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு அந்த புகைப்படத்தையும் பார்க்கும்போது எந்த ஒரு சைடில் ரிஃப்ளெக்டோ எதுவுமே இல்லை. ஒன்லி உடல், முகம், இது மட்டும் தனியா கடல் மாதிரி கலர்ல காட்சி இருந்துச்சு. அதனாலதான் ஒரு சுவாமிகளை கொஞ்சம் வாங்க சுவாமி, இதை கொஞ்சம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம அந்த மிராக்கிளை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்காகவே அவருடைய வேலை நேரம், அவருடைய பூஜை நேரத்தையும் கடந்து இன்னைக்கு மகாவிஷ்ணு கருட பெருமாளுடைய புகழ் பாடுவதற்காகவும் நடந்த சித்தி விளையாட்டை வெளியே தெரிவிப்பதற்காகவும் அவர்கள் வந்தாங்க. அதற்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சுவாமி.